அவருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்கள் முன்னால் இருக்கிறதுக்கு நான் முதலாவது தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். எனக்கு வார்த்தை கொடுத்த ஐயாவுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் சரியாக சர்ச்சைக்கு வர முடியல. ஆனாலும் கூட ஐயா எனக்காக என் வார்த்தையை எனக்காக கொடுத்துருந்தார். அதுக்காக நான் மறுபடியும் கூட அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று எனக்கு கொடுத்த வசனம் 23:46. அவர் தமது ஜீவனை விட்டார் இல்லையா? அவர் எப்படி இப்போ இந்த உலகத்தில் பிறந்த எவனும் மரிக்க வேண்டும் என்பது நமது நியமமாக இருக்கிறது. ஆனாலும் கூட அதுக்கு அவர் எதுக்கு வரணும் இல்லையா? உலகத்தில் வந்தார். அநேக எப்படி ஆதி ஆகமத்தில் ஏவாள் செய்த பாவம் இல்லையா, அதுக்கப்புறமா நோவா காலத்தில் நடந்த பாவம், இப்படி அப்புறமா சோதம் குமாரில் நடந்த பாவம், அதுக்கப்புறம் பாபேல் கோபுரம் கட்டும்போது நடந்த பெருமை, இப்படியாக என்ன பண்ணுது? அவர் படைத்த ஆதி ஆகமத்தில் ஆதாமும் ஏவலும் படைத்த காலத்துலேருந்து பாவங்கள் நடந்து கொண்டிருக்கும்போது தம்முடைய குமாரனை அனுப்பி தான் இந்த உலகத்தை என்ன பண்ணணும், ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் சித்தமாக இருந்தார். குமாரனை அனுப்பி அவர் மூலமாக தான் என்ன பண்ணணும், இந்த ஒவ்வொரு மனுஷனோடையும் பழகி இல்லையா, அவங்களுக்கு எல்லா காரியத்தையும் அவங்களோட கூட இருந்து பாட அனுபவிக்கிறா இருந்தோம் என்ன பண்ணணும், பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் இல்லையா? இப்போ நம்ம சாதாரணமாக சொல்லி பார்த்துருவோம். அவங்க நம்ம இடத்துல இருந்தால் தான் என்ன தெரியும், நம்ம கஷ்டம் தெரியும் இல்லையா, சொல்லிடுவோம். அவங்க என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் பிதா கூட யோசனை பண்ணார். இப்போ நான் அங்கே இருந்துட்டு வானத்தில் இருந்துட்டு நீங்கள் பரிசுத்தமாக இருங்கன்னு சொன்னால் யாரும் என்ன பண்ண முடியாது, பரிசுத்தமாக வாழ மாட்டாங்க, வாழ முடியாது. ஆமாம், அவர் என்னப்பா பாவம் இல்லாத பரிசுத்தமான இடத்துல பரலோகத்தில் இருக்கார், பரிசுத்தர் கூட்டத்துக்குள்ளே இருக்கிறாரு. அதனால் அவருக்கு என்ன இல்லை, பாவம் அவர்கிட்ட இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, பரிசுத்தராகவே இருக்கிறாரு. நாங்கள் என்ன பண்ணுறோம், எல்லார் மத்தியில் இருக்கிறதுனால நிறைய பாவம் நம்மளை என்ன இருக்குது, நெருங்கி நிற்கிறது இல்லையா? ரோமரில் சொல்லியிருக்கிறது போய் நம்மளை என்ன பண்ணுது, பாவம் எல்லாம் நம்மளை நெருங்கி நிற்கிறது. அது நெருங்கி நிற்கிற எல்லா பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஓடுங்கள்னு சொல்லியிருக்குது. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், பாவத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதனால் நமக்கு என்ன வேணும், ஒரு ரட்சகர் வேணும். நம்ம பாவத்தில் இல்லாதபடிக்கு அவரை நம்மளை மீட்டு எடுக்கும்படியாக ஒரு ரட்சகர் அனுப்பணுன்னு தான் ஏசாமி அனுப்பினார். அவர் ஜீவனை விட்டார். அவர் எதுக்கு வந்தார்னா, அவர் வந்ததுடைய நோக்கமே அவர் அனுப்பினருடைய சித்தத்தை செய்ய தான் வந்தார் இல்லையா? இங்கே நம்மளை மாதிரி ஒரு தாய் தகப்பனுக்கு அவர் மகனாக வரல, அனுப்பினுடைய சித்தத்தை செய்யும்படியாக. யோவான் 4:31-34 பாருங்கள். யோவான் 4:31-34. தொடர்ந்து வாசிமா. போதுமா, அவருடைய அனுப்பினருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறது. இவர் சரியாக இப்போ நம்மளை மாதிரி வேலைக்கு சாப்பாடு செய்து சாப்பிட்டுட்டு நல்ல வீட்டில் ஒரு ஆள் வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறீங்க, இப்போ தேவன் தானே அவர் மனுஷனாக தானே வந்திருக்காரு. நல்லா வீட்டில் ஒரு ஆள் வச்சுட்டு சமைச்சு போடுறதுக்கு இல்லை, காசு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, ஒரு அம்மா நல்லா மார்த்தாள் மரியாள் மாதிரி நல்லா கூட இருந்து கூட சமைச்சு போடுவாங்க அவங்களுக்கு ஊழியம் பண்ணிட்டு. ஆனால் அவர் என்ன பண்ணல, அந்த மாதிரிலாம் யாருமே வச்சுக்கல. எங்கே ஊழியத்துக்கு போகிறாங்களோ அங்கே என்ன கிடைக்குதோ அதை என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. அப்போது ரப்பி வாங்க நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு கூடும்போது என்ன பண்ணுறாரு, எனக்கு இந்த அப்பமும் போஜனமும் எனக்கு உகந்ததல்ல, நான் என் பிதாவின் சித்தத்தை செய்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் இல்லையா? தேவனாய் வாழ்ந்தும் அவர் என்ன பண்ணுறாரு, அப்படி தான் வாழ்கிறார். ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு நடத்தையிலையும் அவர் என்ன பண்ணுறாரு, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு மட்டும் தான் அவர் ஒரு வாஞ்சையாக இருக்கிறார். நம்ம கூட என்ன பண்ணணும், நம்ம அநேக காரியங்கள் செய்யும் போதும் நம்மளுடைய நோக்கத்தை என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. நம்ம எதுக்காக கிறிஸ்தவம் நம்ம சொல்கிறோம், நான் முதல்ல நல்லா குடிச்சிட்டு இருந்தேன், இப்போ என்ன பண்ணிட்டேன், குடிக்கிறதே இல்லை இல்லையா? முதல்ல நான் நல்லா பெரிய பொட்டு வச்சுட்டு இருந்தேன், இப்போ பைபிள் எடுத்து சர்ச்சுக்கு போகிறேன். அது விஷயம் கிடையாது, அது நம்ம சுயத்துக்கு தான், அது மேல் பார்வைக்கு தான். ஆனால் நம்மளை உள்ளுக்குள்ளே நம்மளுடைய நோக்கம் கரெக்டாக இருக்குதா, எதுக்காக வந்தோம், அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும்ல, செயல்பாடு நம்ம செய்யணும்ல இல்லையா? அப்போ பொட்டு வச்சுட்டு அப்படியே இருந்திருக்கலாமே.
குடிச்சிட்டு அப்படியே வாழ்ந்துருக்கலாமே நம்ம வாழ்க்கையை. மாறி வந்திருக்கணும்னா அதில் ஒரு நோக்கம் இருக்குது. அது என்ன செய்ய வேண்டியதை சரியாக செய்யணும் இல்லையா? நம்ம வந்து நம்மளை ரட்சிக்கத்து கொள்ளணும், நம்ம குடும்பங்களை ரட்சிக்கணும் இல்லையா? பிறந்தோம், ஜீவனை விட்டார், இயேசு ஜீவனை விட்டுட்டார், 6 வார்த்தையை பேசி எல்லா பாடுகளும் அனுபவிச்சு. ஆனால் அதுக்கு முன்னால் அவர் செய்ய வேண்டிய கடமைகளாக சரியாக செய்திருக்கிறார். அப்புறமா தான் என்ன பண்ணார் அவர்? கடைசியில் எல்லாம் முடிஞ்சு ஜீவனை விட்டார். இப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்க, இப்போ பாஸ்டர்யா எல்லாம் வேலை முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 10 பையங்க இருக்காங்கன்னு வைங்க. எல்லாம் வேலை முடிச்சு ஒருத்தர் என்ன பண்ணுவான், ஏய் நீ பார்த்துக்கடா, நான் போகிறேன். கடைசியில் ஒரு பாஸ்டருக்கு பயந்து நம்ம அவர்கிட்ட சொல்லணுமே அப்படின்னு இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, கடைசியில் ஐயா வேலைலாம் முடிஞ்சிச்சு ஐயா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. கடைசியில் எல்லோரும் சொல்ல முடியும், 10 பேர் வந்து சரி பார்த்துக்கடா, மணி ஆயிடுச்சு, 4 மணி ஆயிடுச்சு, நான் போகிறேன்டா அப்படின்னு எல்லாரும் போயிடுவாங்க. அது மாதிரி அந்த பொறுப்புகளை கடைசியில் யார் முடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவோம், பிதா கிட்ட போய் சொல்ல முடியும் இல்லையா? என் ஜீவனை என்ன பண்ணேன் உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இவராக இருந்தார். அவர் வந்த காரியத்தை கரெக்டாக கண்ணு கருத்துமாக செய்து முடித்தார். இது பாருங்கள், லூக்கா 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். உங்களை சிநேகிக்கிறவர்களே சேகிக்கணும் இல்லையா? இப்போ நம்ம அநேக பேர் அப்படி தான் இருக்கிறோம். நம்மளை சிநேகிக்கிறவங்கள சேகிக்கணும், நமக்கு கொடுக்குறவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா? நம்மளை பார்த்துக்கிறவங்கள நம்ம பார்த்துக்கணும். அப்படி கிடையாது. நம்மளை என்ன பண்ணோம், எதிராளியாக இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்ணோம், சிநேகிக்கணும். அதுதான் கஷ்டமான விஷயம்ல. அவங்கள பார்த்தா கூட நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளால் திரும்ப முடியாது, அவங்கக்கிட்ட பேச மனசு வராது. அதோட முகம் வந்து மாறாது அவங்கள பார்த்தா இல்லையா? அந்த மனசுலேருந்து ஒரு சிரிப்பு வராது. ஆனால் அதையெல்லாம் மாற்றதான் ஏசப்பா என்ன பண்ணார், அப்படிலாம் மாற்றினாதான். அது அடுத்த வசனம் பாருங்கள், லூக்கா 6:32 படிங்க. சரிம்மா, அதே சொல்லிட்டுருக்கேன். சரி, அதான் உங்களுக்கு நன்மை செய்கிறவங்க நம்ம நன்மை செய்யாதபடி. யோவான் 4ஆம் அதிகாரம் 31லேருந்து 34 வரைக்கும் வாசிங்க. யோவான் 6:38 படிக்கிறீங்களா? வானத்திலிருந்து அவர் இறங்கி வந்ததே என்ன பண்ணோம், பிதாவினுடைய சித்தம் செய்யபடி. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவர்களை எழுப்புவதே என்று என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது இல்லையா? அவர்கள் கொடுத்த ஆத்துமாக்களை ஒன்றும் என்ன பண்ணக்கூடாது, அவர் இழந்து போகக்கூடாது இல்லையா? அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம், அவர் ஆதாயப்படுத்தி ஆகணும். அதுக்காக தான் ஒவ்வொருவரோடும் அவர் பழகி, ஒவ்வொரு ஆத்துமாவோடும் அவர் என்ன பண்ணார், எல்லாரும் பாவிகளோட அதிகமாக இருந்தார். பாவிகளை ரட்சிக்க தான் என்ன பண்ணார், கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார் இல்லையா? அவர் தாயை கூட என்ன பண்ணார், இப்போ நம்ம முதல் வசனத்தில் கேட்டோம், அவர் தாயை கூட என்ன பண்ணார், அவங்க சீஷன்கிட்ட ஒப்படைக்கிறாரு. எல்லா காரியங்களையும் அந்த பாவிகளை சிலுவையில் என்ன பண்ணுறாரு, அவர் அந்த கல்லனை கொண்டு போய் பரலோகத்துக்கு என்னோட கூட பரதீசில் இருப்பாய் சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நல்ல அவர் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் எதற்கு வந்தாரோ அந்த காரியங்களை எல்லாம் என்ன பண்ணார், அவர் சரியாய் செய்து முடித்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு கூட இருந்ததுனால அவர் என்ன பண்ணார், ஒருவனும் நியாயப்பிரமாணி நடக்கவில்லை, நீங்கள் என்னை கொலை செய்ய. ஒருத்தர் என்ன பண்ணல, நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. நியாயப்பிரமாணத்தின்படி மோசே நியாயப்பிரமாணத்தின்படியே நடந்து வர்றது அவரோட சித்தம் இல்லையா? மோசே நியாயப்பிரமாணப்படி நடந்திருந்தா இவங்க என்ன பண்ணாங்க, இவருக்கு குமாரன் வந்திருக்க மாட்டார். அதையும் மீறி ஒரு பரிசுத்தம் தேவைப்படுது. ஜனங்களோட என்ன பண்ணணும், அதாவது யூத மக்களை மாத்திரம் இல்லை, என்ன பண்ணணும், உலக மக்கள் யார் அவர் பேரில் விசுவாசமாக இருக்காங்களோ அவ்வளோ பேரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் அவர் உலகத்தில் வந்தார். அவர் வந்த இந்த பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் எல்லாத்தையும் யோவான் 10ஆம் அதிகாரம் பாருங்கள், 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
தான். அவருக்கு எல்லா மனுஷனுக்கும் என்ன பண்ணோம்? சில பேர் என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு 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 பதவி வந்த உடனே என்ன பண்ணோம், அதனால் நமக்கு ஏதாவது ஒரு லாபம் வரணும், அதனால் சம்பளம் வரும், அப்படி கிடையாது. இவர் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஆத்மாவையும் என்ன பண்ணணும், ரட்சிக்கணும். ஒரு மேய்ப்பனாக வந்தால் அந்த ஆடுகளுக்கு என்ன பண்ணணும், ஜீவனை கொடுக்கணும் இல்லையா? தாவீது என்ன பண்ணார், ஒரு முறை ஆடு வரும்போது சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டேன், கரடியின் வாயை கிழித்து போட்டேன். எதுக்கு? அந்த ஆடுகளை பாதுகாக்கும்படியாக. அப்படியாக தான் நம்ம என்ன அந்த ஏசாவி நம்ம கூட வந்தார். அது மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளை வந்த நோக்கம், நான் வந்து இந்துவாக இருந்தேங்க, இப்போ கிறிஸ்டின் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி கிடையாது. அந்த சபைக்கு போகிறேன் அப்படிலாம் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றம் வந்திருக்குது, நம்ம எப்படி ஒரு மாற்றம் உள்ளவர்களாய் வாழறோம் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணார், கடைசி சிலுவையின் பரியந்தமும் அவர் என்ன பண்ணார், எல்லா காரியத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் மரித்து அந்த எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு வெற்றியாய் செய்து கொடுத்தார். சாத்தானின் தலையை சிலுவையில் நசுக்கினார். அவர் ரத்தத்தினாலே நமக்கு விடுதலை கொடுத்தார் இல்லையா? ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இராது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி ஆலயத்தில் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்து மேலேயும் ரத்தத்தை தெளிப்பாங்க. அந்த ரத்தத்தையும்படி தான் என்ன பண்ணார் ஏசப்பா இன்றைக்கு மரித்து இருக்கிறார். அவருடைய சரீரத்தை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த அப்பமாகவும் திராட்சை ரசமாகவும் நான் நினைவு கொண்டு புசித்து வருகிறோம். அவர் அன்று ஜீவனை விடவில்லை என்றால் நமக்கு இன்று ரட்சிப்பு இல்லை. ஒவ்வொருவரும் இன்று கிறிஸ்தவனாக நம்ம உட்கார்ந்துருக்க முடியாது. அவருடைய சரீரத்தை என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் அப்பமாக கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது அவர்களாம் என்ன பண்ணாங்களா, முறுமுறுத்தார்கள். சீஷர்கள் என்ன பண்ணாங்க, ஒரே முறுமுறுப்பு. என்ன இவர், அவர் சரீரத்தை போய் சாப்பிட கொடுக்குறாரா, அவர் ரத்தத்தை போய் புசிக்க கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லி முறுமுறுத்தார்கள். அந்த போதகம் வந்து அவங்களுக்கு கடினமாக இருந்தது. ஆனால் இயேசு சொல்கிறாரு, அவர் அந்த நாள் தான் நமக்கு ஒரு உடன்படிக்கை இல்லையா, நம்மளோட கூட அவர் சரீரத்தையே இழந்து அவர் ரத்தத்தையும் அவ்வளவையும் அவர் இழந்து நமக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு உடன்படிக்கையை வைத்து போயிருக்கிறார். இந்த நாளில் எல்லா ஆலயங்களிலும் எல்லா கிறிஸ்தவர்கள் அல்லாதவர் கூட என்ன பண்ணுறாங்க, குட் ஃப்ரைடேனா ஏசையா இறந்த நாள் இல்லையா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பரிதவிக்கப்படுற ஒரு காரியமாக இருக்குது இல்லையா? மனம் திருப்பதுக்காக ஏசப்பா இந்த மாதிரி செய்தார் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் வந்து அவர் வந்து அந்த காரியத்தை அவர் சிலுவையில் செய்து முடித்தனால்தான். யாருமே என்ன பண்ணல, ஜீவனை விடலை. யார் மரித்தார் மனிதனுக்கா, யார் கொடுத்தார் ரத்தம் மாறா, ஏசையா என் ஏசையா ஏன் அடைந்தா பாடுகள் அவர் நமக்காய். யார் மரித்தார் மனிதனுக்காய், யார் கொடுத்தார் ரத்தம் மாறாய், ஏசையா என் ஏசையா ஏன் அடைந்தார் பாடுகள் அவர் நமக்காய். 1000 தெய்வங்கள் உண்டென்று சொல்லி ஆனந்த கீதங்கள் பாடுகிறார். 1000 தெய்வங்கள் உண்டென்று சொல்லி ஆனந்த கீதங்கள் பாடுகிறார். ஆயினும் ஒருவர் மனிதனுக்கா, ஆயினும் ஒருவர் மனிதனுக்காய் ஆராய்ந்து பாருயிர் கொடுக்கவில்லை, ஆராய்ந்து பாருயிர் கொடுக்கவில்லை. ஆண்டவர் இயேசுவை பாருங்கே, அவர் அன்று பலியானார் யாரிங்கே, அவர் அன்று பலியானார் யாரிங்கே. ஸ்தோத்திரம். எல்லா தெய்வங்களை காட்டிலும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவே ஜீவனை கொடுத்து பாவிகளை ரட்சித்து எல்லாத்தையும் என்ன பண்ணுறார், அவர் கொடுத்த தேவன் கொடுத்த ஒருவரையும் இழந்து போகக்கூடாது என்பதே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து சித்தமாக இருந்தபடியால் அவர் சிலுவையில் மரித்து நமக்காக உயிர்த்தெழுந்திருக்கார். இப்போ நம்ம புசிக்க போகிற அப்பம் அவருடைய சரீரம், நம்ம இந்த பானம் பண்ணுகிற திராட்சை ரசமாய் நம்ம நினைக்கிறது அவருடைய சுத்த ரத்தம் என்று நாம் நினைத்து போஜனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவரவாய் நம்ம மேலே அன்பு கூர்ந்த தேவனை நாம் தொடர்ந்து நம்ம வந்து கிறிஸ்தவனாக மாறிட்டேன், நான் நேரத்துக்கு சர்ச்சுக்கு போவேன், தவறாமல் போவேன், அதெல்லாம் நம்முடைய காரியம் இல்லை. நம்ம பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறோமா, நம்மளை ரட்சித்து கொள்கிறோமா, ஒரு ஆத்துமாவை அழைத்து செல்கிறோமா, இப்படியான நோக்கங்களை வைத்து நீங்கள் முன்னேறி செல்வீர்களானால் நாம் என்ன பண்ணுவோம், பரலோகத்தில் காணப்படுவோம் என்று சொல்லி எல்லாருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன்.